வெய்ய காலம் ஆரம்பிச்சது காருக்குள்ள உட்காரவே முடிய மாட்டேங்குது. விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டாம இருந்துச்சு. சரி அதையும் ஒட்டிடலான்னு 50% கார் வேற ஓடது செலக்ட் பண்ணிட்டேன். அங்க சிவிக்கோடது ஒண்ணு ஒட்டிட்டு இருந்தாங்க. ஒட்டி முடிச்சுட்டு நம்ம காரோட விண்ட்ஷீல்ட ஃபுல்லா சோப் தண்ணி ஊத்தி சுத்தமா ஒரு துணிய வச்சு தொடச்சு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷீட்ட வந்து விண்ட்ஷீல்டு மேல வச்சுங்க ஒரு கத்திய வச்சு அலங்காப்படி அந்த ஓரம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க குத்து மதிப்பா. ஹீட்டர் கன்ன போட்டு அந்த சுருக்கமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாத மாரி ஃபுல்லா சூடு பண்ணி சமம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள ஒட்டுறதுக்கு எந்த அளவு மட்டும் தேவையோ அந்த அளவு மட்டும் எட்ஜ கரெக்ட்டா பார்த்து கட் பண்ணிட்டுங்க, அந்த ஷீட்ட பத்திரமா அடிகிடி படாம சுருட்டி எடுத்துட்டாங்க. உள்ள வந்து விண்ட்ஷீல்ட்ல சோப் தண்ணிய ஊத்தி சுத்தமா அந்த பேட் ஒண்ண வச்சு மேல இருந்து கீழ வரைக்கும் சுத்தமா தொடச்சு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பர வந்து 2 பேரும் புடிச்சுட்டு அந்த ஸ்டிக்கர மெதுவா கிழிச்சு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த பேப்பர வந்து 2 பேரும் புடிச்சு அப்படியே மொல்லமா கொண்டு போய் விண்ட்ஷீல்ட்ல பொத்துனாப்படி அப்படி வச்சுங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடியே அதுல லேசா சோப் தண்ணி ஊத்திருந்தாங்க. அதனால அப்படியே ஒட்டிக்காது. இதுக்கப்புறம் ஒட்டுனதுக்கப்புறம் அந்த பேட வச்சு எல்லா பக்கம் சுருக்கம் இல்லாத மாரி பூரா ஒட்டி விட்டுட்டாங்க. ஒட்டி விட்டதுக்கப்புறம் வெளிய வந்து பார்த்தா வண்டி பார்க்கறக்கும் அழகா இருக்குது. அதே மாரி ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் உள்ள வரதையும் கண்ட்ரோல் பண்ணுது. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யாருக்காச்சும் இதே மாரி சன் ஃபிலிம் ஒட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பிரைஸ்க்கு பண்ணி குடுப்பாரு. எனக்கு 1800க்கு இந்த விண்ட்ஷீல்டுக்கு ஒட்டி குடுத்துருக்காங்க.